festive season வரப்போது ரொம்ப ஸ்வெட்டியா இல்லாம ஃபவுண்டேஷன் கன்சீலர் எதுவும் இல்லாம ஒரு சிம்பிளான எத்னிக் மேக்கப் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான ஈஸியான செல்ஃப் மேக்கப் ஸ்கின் கேர்லாம் ரொம்ப பிடிக்கும்னா இப்பவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹலோ கார்ஜியஸ், நான் உங்க ஜெனிஷா அண்ட் வெல்கம் டு மை சேனல். மேக்கப்போட பேஸே ரெண்டு ப்ராடக்டாக தான் இருக்க போகுது. ஒன்று வந்து மாய்ஸ்சரைசர், இன்னொன்று வந்து சன்ஸ்க்ரீன். அண்ட் நான் வந்து இன்னைக்கு ஆக்னி மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின் டைப்க்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் மாய்ஸ்சரைசர் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். எஸ்பெஷலி இந்த ஐப்ரோஸ் ஏரியாவில் அண்ட் அரவுண்ட் த மவுத் அண்ட் நெக் எல்லா இடத்துலையுமே போட்டுடுறேன். அண்ட் அண்டர் ஐஸ் எல்லாமே வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். நான் ஏன் வந்து ஐப்ரோஸ் ஏரியாவில் போடுறேன்னா, ஸோ இது கொஞ்சம் வெட்டாக இருக்கும்போதே நான் ப்ராடக்ட் ஃபில் பண்ணிட்டேன்னா அது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சீம்லெஸ்ஸாக அது வந்து நம்ம ட்ரா பண்ண முடியும். ஸோ அதனால தான். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசரே நல்ல ஒரு பேஸ் மாதிரி இருக்குது. அண்ட் இதுக்கு மேலே நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண போகிறோம். சன்ஸ்க்ரீனுக்கு வந்து நான் சோலாபேனோட சன்ஸ்க்ரீன் எடுத்திருக்கேன். ஒரு காயின் சைஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் எடுத்துட்டு we are gonna spread all over our face. So sunscreen on forehead, under the eyes, everywhere, neck எல்லா இடத்துலையுமே வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீன் வந்து நான் இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன். பட் பரவாயில்ல, இது வந்து டக்குன்னு நமக்கு பிளெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஸ்கின் ப்ரெப் முடிச்சாச்சு. அண்ட் லிப்ஸ்க்கு வந்து நான் லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து பாமஸோட கோகோ பட்டர் லிப் பாம். ஸோ இது வந்து ஒரு தின் லேயர் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம ஸ்கின் வந்து ப்ரெப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன்லாம் அந்த ஏரியாவில் பர்டிகுலராக போடாமல் நம்ம மேக்கப் ஐப்ரோ பென்சில் ஆர் நம்ம ஐப்ரோ கேக்லாம் போட்டோம்னா கொஞ்சம் வந்து ட்ரை அவுட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அது சாஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் இன்னைக்கு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நாய்க்காவோட ஐப்ரோ கேக் தான் எடுத்திருக்கேன். நான் ரீசெண்டாக போட்டு இந்த ஹால் வீடியோலே வந்து சொல்லியிருந்தேன் இந்த ஐப்ரோ கேக் பற்றி. ரொம்பவே நல்லாயிருக்கு. கூடவே இந்த மாதிரியான குட்டி ஒரு ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் ஸ்பூலி அண்ட் இந்த சைட் வந்து ஆங்குலர் ப்ரஷ். ஸோ நான் இந்த ஐப்ரோ கேக்கில் வந்து பிளாக் கலர் ப்ராடக்ட் எடுத்துக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக வந்து இந்த ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டிப் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா வந்து அந்த டிப்பில் கொஞ்சமாக ஒரு ஷேப் கொடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு குட்டி லைனோட மர்ச் பண்ணிட்டோம்னா வில் கெட் அ பர்ஃபெக்ட் ப்ரோஸ். நீங்கள் வந்து ஐப்ரோஸ் எதுவும் த்ரெட்டிங் பண்ணலைன்னா கூட உங்களுக்கு இது வந்து கரெக்டாக தான் வரும். நான் இன்னைக்கு வந்து ஐப்ரோஸ்லாம் எதுவுமே த்ரெட் பண்ணலை. ஸோ ஆனாலுமே வந்து ஷேப் பர்ஃபெக்டாக வருது. அண்ட் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக ஸ்ட்ரோக்ஸாக வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அண்ட் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்னதாக ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு தென் நம்ம வந்து லைட்டாக ஸ்மட்ச் பண்ணி விட்டாலே வந்து போதும். நம்ம ஐப்ரோஸ் வந்து அழகாக ஃபில் ஆகிடும். அதே மாதிரி நான் இந்த ஐப்ரோஸ்க்கும் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ப்ளஷ்க்கு வந்து நான் கே பியூட்டியோட ப்ளஷ் எடுத்திருக்கேன். அண்ட் இதோட ஷேட் வந்து ஸ்வீட் சால்மன். அண்ட் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ப்ளஷ்ஷும் போட்டுட்டோம்னா நல்லா லாங் லாஸ்டிங்காக நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீனோட டேம்ப்னஸ்லேயே வந்து நான் இந்த ப்ளஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ லவ் ப்ளஷர்ஸ். இது போட்ட உடனே வந்து ஃபேஸ்க்கு ஒரு டெஃபினிஷன் அண்ட் பிரைட்னஸ் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து we're gonna set it all using a compact powder. நான் எனக்கு காம்பேக்ட் பவுடருக்கு வந்து நாய்க்காவோட ஆல்டமேட் காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அண்ட் இதோட ஷேட் வந்து beige 03. அண்ட் அது கூடவே நான் எக்ஸ்டர்னலாக ஒரு ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதோட ஸ்பஞ்ச் வந்து ரொம்பவே டர்ட்டி ஆயிடுச்சு. ஸோ நான் எக்ஸ்டர்னலாக ஒரு ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நம்மளோட டீ ஜோன் அண்ட் அரவுண்ட் த நோஸ் இந்த இடத்துலலாம் வந்து நம்ம எஸ்பெஷலாக வந்து பவுடர் வந்து டேப் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அந்த இடத்துல தான் வந்து ஓவர் ஸ்வெட் அண்ட் ஆயிலெலாம் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ நோஸில் கொஞ்சம், அப்புறம் வந்து அண்டர் ஐஸ்லேயும் நான் வந்து ஃபுல்லாக டேப் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து இன்னுமே சிம்பிளாக வேணும், பவுடர் வச்சு செட் பண்ண வேண்டான்னு தோணுதுன்னா நீங்கள் ஜஸ்ட் அண்டர் ஐஸ் மட்டும் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃபேஸ் வந்து க்ளாஸியாக இருக்கும். அண்டர் ஐஸ் மட்டும் கவர் பண்ணிவிட்டு அது வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ் லுக் மாதிரி இருக்கும். ஃபேஸ் வந்து க்ளாஸியாக ஷைனியாக இருக்கும். அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து அந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ வந்து நான் ஃபுல் ஃபேஸுமே வந்து செட் பண்ணிப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஐஷேடோ யூஸ் பண்ண போகிறோம். ஐஷேடோவுக்கு வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட அல்டிமேட் நியூட்ஸ் பேலட் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இதோட ஷேட் வந்து லைட்
ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய கொஞ்சம் மாவிஷ் ஷேட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் நியூட் பிங்க் ஷேட்ஸ்லாம் நமக்கு இருக்கும். அண்ட் இந்த ப்ரௌன் கலர் ஷேட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஐஸோட கார்னரில் மட்டும் நான் போடுறேன், ஐ மீன் எண்டில் மட்டும் நான் போடுறேன். இந்த இடத்துல கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐ ஷேப் கூடயே நான் கொஞ்சமாக அதை ஸ்மட்ச் பண்ணி விட்டுறேன். அண்ட் அதே மாதிரி இங்கேயும் நான் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஐஸ்க்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டெஃபினேஷன் கிடைக்கும். அண்ட் இந்த சென்டரில் போடுறதுக்காக இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட அஃபினிட்டி பேலட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் இந்த ஷிம்மர் ஷேட் யூஸ் பண்ண போகிறேன், இந்த பிங்க் ஷேட். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுட்டோம்னா ரொம்ப பிங்கியாக இருக்கும். அதுவும் இது வந்து ஹாட் பிங்க் கலர். ஸோ இது வந்து லைட்டாக நம்ம டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டால் அந்த கிளிட்டர்ஸ் மட்டும் இருக்கும். கிளிட்டர்ஸோட லைட்டாக அந்த பிங்க் ஷேட் மட்டும் நமக்கு தெரியும். அண்ட் நான் இப்போ 2 கண்ணுலையுமே பண்ணிட்டேன். வெளியே வந்து கொஞ்சம் வார்மாக அண்ட் உள்ளே வந்து கொஞ்சம் பிங்கி ஷிம்மா கிளிட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியான ஒரு ஐ ஷேடோ தான். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ லைனர் போட்டுடலாம். ஸோ இன்னைக்கு ஐலைனருக்கு வந்து லாக்மியோட அல்டிமேட் கிளாம் ஐலைனர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எந்த அளவுக்கு தின் அவுட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின் அவுட் பண்ணிக்கோங்க ப்ரஷ்ஷை. அப்போ தான் நமக்கு வந்து தின்னாக கிடைக்கும். நம்மளோட விங் ரொம்ப திக்காக இருந்தால் அது அவ்வளோவா நல்லா இருக்காது. அதுவும் நம்ம ஐஷேடோ போட்டிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ப்ரஷ்ஷை தின் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எண்டில் வந்து ஒரு தின் லைன் கொடுத்துக்கிறேன். தின் விங் மாதிரி கொடுத்துட்டு கீழேருந்து அதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறேன். 2 கண்லேயுமே ஐலைனர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மஸ்காரா போடலாம். அண்ட் மஸ்காராக்கு வந்து லேஷ் எசன்ஸோட மஸ்காரா யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் மஸ்காரா யூஸ் பண்ணும்போது எப்போவுமே நல்லா வைப் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸஸ்லாம் நல்லா வைப் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மஸ்காரா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜஸ்ட் 1 ஸ்ட்ரோக் போட்டாலே பயங்கரமான எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கண்ணுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ஐலைனர்லாம் எதுவுமே போடாமல் கூட ஜஸ்ட் இந்த மஸ்காரா மட்டுமே போடலாம். நல்லா லேஷஸை பெருசாக காமிக்கிறதுனால நம்ம ஐஸும் நல்லா பிக்கராக தெரியும். அண்ட் மஸ்காரா மேலே மட்டும் போட்டால் பார்த்தாது, கீழேயும் கண்டிப்பாக போடுங்க. அது ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் உங்களோட வாண்டில் வந்து எந்த அளவுக்கு ப்ராடக்ட் இருக்கோ, ரிமைனிங் ப்ராடக்ட் என்ன இருக்கோ அது மட்டும் போடுங்க. ஏன்னா வந்து திருப்பியும் நீங்கள் டிப் பண்ணி போடும்போது ரொம்ப கிளம்பி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து என்ன ப்ரஷ்ல இருக்கோ அது மட்டும் நான் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். மஸ்காரா போட்டாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம லிப் பாம் போட்டிருந்தது லைட்டாக வைப் பண்ணிக்கலாம். ஸோ லிப்ஸ்டிக் போடும்போது நமக்கு ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அண்ட் பிஃபோர் லிப்ஸ்டிக் நம்ம வந்து லிப் லைனர் போட போகிறோம். லிப் லைனருக்கு வந்து நான் இன்னைக்கு மார்ஸோட எட்ஜ் ஆஃப் டிசைர் லிப் லைனர் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இதோட ஷேட் வந்து சினமன் ரோல். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஷேட். இது நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட், ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட் இது. ஸோ இப்போ இந்த கியூபிட்ஸ் போ ஏரியாவில் வந்து நான் கொஞ்சமாக வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே லிப் லைனர் யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உள்ள ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது நமக்கு ரொம்ப லைன் போட்ட மாதிரி தெரியாது. அண்ட் வித் திஸ் ஐம் கோன் யூஸ் அ லிப் டின்ட் டுடே. அண்ட் இன்னைக்கு வந்து நான் எட்யூட் ஹவுஸோட டியர் டார்லிங் டின்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதோட ஷேட் வந்து PK004. அண்ட் இது நான் ஆல்மோஸ்ட் காலி பண்ணிட்டேன். ரொம்பவே நல்லாயிருக்கு இதோட கன்சிஸ்டன்சிலாம். அண்ட் இது வந்து நான் இன்னைக்கு சென்டரில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஆஸ் இட்ஸ் அ ஃபெஸ்டிவ் சீசன் நீங்கள் கொஞ்சம் டார்க் அண்ட் போல்டாக லிப்ஸ்டிக் வந்து இந்த டைமில் தான் ஆப்வியஸாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு ப்ளம் ஷேட் எடுத்திருக்கேன், இந்த ட்ரெஸ்க்கு கொஞ்சம் சிமிலராக இருக்கிற மாதிரி. அண்ட் இது வந்து ட்ரை அவுட் ஆகிடும். ஆரல்ஸ் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா க்ளாஸியாக இருக்கணும்னா மேலே நீங்கள் வந்து லிப் க்ளாஸ் வந்து டாப் பண்ணிக்கலாம். ஆரல்ஸ் அப்படியே வேண்டாம், எனக்கு வந்து லைட்டாக ஒரு ஷைன் இருந்தால் போதும் அப்படின்னா இதே வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் லேயர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மேக்கப் முடிச்சாச்சு. அண்ட் பொட்டு வைக்கலன்னா எப்படி? அண்ட் பொட்டுக்கு வந்து இன்னைக்கு நான் இந்த கோல்ட் அண்ட் ஒயிட் ஸ்டோன் பொட்டு தான் எடுத்திருக்கேன். அண்ட் ஃபார் ஆக்சசரிஸ் நான் இந்த கோல்ட் கலர் ஜும்கா தான் போட போகிறேன். அண்ட் ஃபார் பேங்கிள்ஸ் என்னோட ஃபேவரட்டான இந்த ஒயின் கலர் கண்ணாடி வளையல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான மேக்கப் ஸ்கின் கேர் வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா இப்போவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.